சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரேண்டமான ஷாப்பிங் ஹால். பேசிக்கலி வந்து எல்லாமே ஹோம் டெக்கர் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். அண்ட் எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸுக்கான ஒரு சில டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கிறிஸ்மஸ் தீம் அண்ட் வின்டர் சீசன் தீமில் இருக்கிற மாதிரியான ஹோம் டெக்கர் பீசஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு 2-3 இயர்ஸாக கிறிஸ்மஸ் டெக்கர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த டெக்கர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நான் ஸ்பெஷலாக அதுக்குன்னு தனியாக எதுவும் வாங்கலை. அண்ட் அதெல்லாமே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் ஹோம் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நிறைய எபிசோட் பண்ணியிருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக்ஸ், அதாவது முக்கியமாக ப்ளம் கேக்லாம் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ இந்த தடவை நான் வாங்கியிருக்கிற டெக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸாக கலெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வாங்கின கொஞ்சம் விண்டர் அண்ட் கிறிஸ்மஸ் தீமில் இருக்கிற மாதிரியான டெக்கரேட்டிவ் பீசஸ் தான். அண்ட் எல்லாமே வந்து அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது, கொஞ்சம் நம்ம க்ரியேட்டிவிட்டியை காட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நீங்கள் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. நானும் கிறிஸ்மஸுக்கு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டைம் அண்ட் தருணங்கள் எல்லாமே ஒன்றா நல்லா அமைஞ்சுது அப்படின்னா எல்லா எபிசோடும் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போய் நான் ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்காக என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் டெக்கரேஷன் அப்படின்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இடம்னா கண்டிப்பாக அது லிவிங் ரூம் தான். அண்ட் லிவிங் ரூமோட இன்ஸ்டண்ட்டாக அதோட ஃபீல் இல்லை அதோட டெக்கரை சேஞ்ச் பண்ணுற ஒரு ட்ரிக் அப்படின்னா கண்டிப்பாக குஷன் கவர்ஸ் கிட்ட இருக்குது. சோஃபா கவர், குஷன் கவரை வந்து நம்மளோட தீம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு லுக் சேஞ்ச் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை நான் வந்து குஷன் கவர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். விண்டர் அண்ட் கிறிஸ்மஸ் தீமில் இருக்கிற குஷன் கவர்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ செட் ஆஃப் 5 இது நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் 234 ருபீஸில் வந்தது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சினாலும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பீஸ் தான். ஃபர்ஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு பிங்க் கலரில் யூனிகார்ன் தீமில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இது 234 ருபீஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நல்ல ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. கீழே இருக்கிற துணி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஹவர் இது ஒரு தடவை வாஷ் பண்ணால் தான் இதோட எக்ஸாக்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த எல்லா குஷன் கவர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பீஸு. ஸோ நெக்ஸ்ட் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு குஷன் கவர். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் அது கூட நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஸோ அதில் வந்து அடுத்த பீஸ் வந்து ஒரு ஜிராஃபியோட படம் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறமா வந்து ஒரு மான், அழகான ஒரு மானோட தீமில் இருக்கிறது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் ஒரு பென்குயின் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு பிக்சர் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த குஷன் கவர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி அசார்ட்டட் டிசைனாக வாங்குறப்பவும் நம்ம வந்து நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான லுக் வந்து லிவிங் ரூமுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த பேஸ்கெட் தான். இது வந்து ஒரு ஒயர் பேஸ்கெட், பட் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட ஒரு ஒயர் பேஸ்கெட் தான். இது வந்து மல்டிபர்பஸ், நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வாங்கினது வேறு பர்பஸ்க்காக, அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் ஷாரோனா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினேன். 108 ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன். இதில் நிறைய ஷேப்ஸ் வச்சுருந்தாங்க. நான் போன அன்றைக்கி வந்து சர்க்கிள், அப்புறம் ஓவல், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த ஒரு ஷேப் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். அது என்னது அப்படிங்கிற இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் பவுல் வாங்கினேன். இது நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். கிளாஸ் ஃபிஷ் பவுல் 199 ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன். நல்ல திக்காக இருக்குது. கிளாஸ் வந்து உடஞ்சி வந்துடுமோன்னு ஒரு பயம் இருந்தது. பட் டெலிவரி பேக்கேஜ் எல்லாம் சூப்பராக சேஃபாக தான் வந்தது. இதில் நீங்கள் ஃபிஷ் வளர்க்கலாம், பட் நான் இதில் ஃபிஷ் வளர்க்க போகிறது இல்லை. இதை வந்து நான் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் என்ன அப்படிங்கிறது சர்ப்ரைஸ். இது நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ அப்புறமா வாங்கினது இந்த ஸ்ட்ரிங் லைட் வாங்கினேன்.
இது வந்து 30 LED ஸ்ட்ரிங் லைட். இதோட ப்ரைஸ் 199 ருபீஸ் அப்படின்னு வாங்கினேன். என்கிட்ட ஃபேரி லைட்ஸ் இருக்குது, பட் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் லைட் இல்லை. இது வந்து கொஞ்சம் வார்ம் எல்லோ கலர் வர்ற மாதிரியான ஸ்ட்ரிங் லைட். என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஜஸ்ட் 2 feet டால், அவ்வளோதான். ஸோ அதுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் நிறைய ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து விதவிதமாக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரிங் ஒயர் அப்படிங்கிறதுனால நம்ம டெக்கரேட் பண்ணுறப்ப தெரியாது. வேறு ஃபேரி லைட்னால் வந்து திக்காக இருக்கும், பிளாக் ஒரு ஒயிட் கலரில் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப விசிபிளாக தெரியும். இது வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு இது வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாட் ப்யூரிஸ் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ். இது வந்து ஹோம் சென்டர் ப்ராடக்ட் தான், பட் நான் வாங்கினது அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் அமேசான்லேயே இது அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஹோம் சென்டர் ஷோரூம்ஸ் போகிறதா இருந்தாலும், ஹோம் சென்டரில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் கூட இதை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரெட் கலர் தீமில் இருக்கிறதுனால ஐ தாட் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் மல்டிபர்பஸ், இது கிறிஸ்மஸுக்கு தான் அப்படின்னு கிடையாது. நம்ம பாட் பூரி ஸோ ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளாரல் சென்டட், அதாவது கொஞ்சம் ரோஸ் ஃப்ளேவரில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த பேஸ்கெட் வாங்கினது இந்த பாட் பூரிஸ் போடுறதுக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் தான் போடணுன்னு இல்லை, இதுக்காக நிறைய பேஸ்கெட் ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃபிஷ் பவுல்ஸில் கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா உங்ககிட்ட வீட்டில் என்ன ட்ரே இருக்குது, அந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் போடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ட்ரேயில் தான் வந்து போட போகிறேன். ஸ்மெல்லு செம்ம அட்டகாசமாக இருக்குது. நல்ல ஒரு ரோஸ் ஸ்மெல் வருது. எக்ஸலண்டான ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். ஸோ பாட் ப்யூரிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹாலில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் பெட்ரூமில் வைக்கலாம், ஒர்க் டேபிளில் வைக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு டெக்கரேஷனும் கொடுக்கும், அதே டைமில் வந்து ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வருது, நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் இது வந்து கொஞ்ச நாள் தான், ஒரு 1 month அந்த மாதிரி தான் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மெல் போயிடும். நீங்கள் இதுக்கு மேலே வந்து எசென்ஷியல் ஆயில் ஸ்ப்ரேஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நான் எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து ஆல்ரெடி ஹோம் சென்டரில் நான் வந்து ஒரு ராஸ்பெரிஸ் ஃப்ளேவரில் வந்து சென்டட் கேண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ராஸ்பெரி ஃப்ளேவர் வந்து வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் செக் பண்ணேன் அண்ட் அதுக்காக ஒன்று வந்து வாங்கியிருக்கிறேன், அதையும் காட்டுறேன். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி ராஸ்பெரி ஃப்ளேவர்டு எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து என் கண்ணில் பட்டுது, தத்வம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். சரி, இதில் வந்து தனியாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. பட் இதில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எசென்ஷியல் ஆயிலும் கிடைக்கும், கூடவே ஒரு ரீட் டிஃப்யூசரும் சேர்ந்து வருது. ஸோ 2 in 1 தானே அப்படின்னு நானும் வாங்கிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்தது. அண்ட் இது வந்து ஸ்பான்சர்ட் எபிசோட்லாம் இல்லை, நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். அண்ட் ராஸ்பெரி ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால வந்து இந்த ஜாரும் வந்து ஒரு செராமிக் ஜார் கொடுத்துருக்குறாங்க. அது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் 2 ஃப்ளவர்ஸ் வந்து வந்திருக்குது இந்த ஸ்டிக்கோட. இது வந்து நல்ல ராஸ்பெரி ஸ்மெல் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இவங்களும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. லைக் ஜாஸ்மின், ஓஷன் ஃப்ராக்ரன்ஸ், லாவெண்டர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் தீமை வந்து மாற்றி நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். ஹவர் இது நம்ம வந்து ரியூஸ் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். நம்ம இந்த ஃப்ளேவர் பிடிக்கலனாலும் வேறு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இல்லை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இதை வாங்கினேன். பட்
ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து நீங்களோட எல்லா டிஃப்யூசர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல காட்டின அந்த பாட் பூரியில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து முடிஞ்சிருச்சுனாலும் நீங்கள் அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேறு ஏதாவது எலக்ட்ரிக் டிஃப்யூசர்ஸ் இல்லாட்டி நார்மலாக டீ லைட் கேண்டில் ஏற்றி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டிஃப்யூசர்ஸ் இருந்தாலும் இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லதாக இருக்குது, இந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 399 rupees. இதையும் நீங்கள் வந்து ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால ரெட் கலர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி பாப்அப் ஆகி காட்டும். அண்ட் இதை நீங்கள் வந்து உங்களோட காஃபி டேபிள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்டடி டேபிளாக இருக்கலாம், இல்லாட்டி ஆஃபீஸ் டேபிள், அப்புறமா உங்களை பெட் சைட் டேபிள்ஸ், அப்படி எந்த டேபிளில் வேணாலும் வச்சாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அடிக்ஷன் இருக்குது. சின்ன வயசில் கொஞ்சம் பென்சில் பிடிச்சி ட்ராயிங் பண்ணுறது, கொஞ்சம் வாட்டர் கலர், அந்த மாதிரிலாம் நிறைய நாள் அதில் தான். எனக்கு மோஸ்ட்லி ஹாபி அப்படின்னா அதுதான். அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லை, பிகினர் இல்லை, கொஞ்சம் இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ட்ராயிங் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டிங்காக நான் கொஞ்சம் பெயிண்டிங்லாம் தொடங்கியிருக்கேன். ஆல்ரெடி வந்து என்னோடய சக்குலண்ட் பிளான்ட்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் எபிசோடில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ஆக்ரலிக் பெயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஸோ கேமலின்லேருந்து வர்ற இந்த 20 ml டியூப்ஸ், இது செட் ஆஃப் 12 ஷேட்ஸ் இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்ரலிக் பெயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆக்ரலிக் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இதை பொறுத்த வரைக்கும் நான் பிகினர் தான். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கலர் மிக்சிங்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து நல்ல சூப்பராக பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு பிகினர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரைஸ் வந்து 550 rupees போட்டிருக்கிறாங்க. பட் வேறஸ் நான் அமேசானில் வந்து 440 rupeesக்கு இதை வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அண்ட் ஆக்ரிலிக் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஒரு பிகினர் தான். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்டிங் ப்ரஷஸ் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 4ங்கிற மாதிரி வாங்கினேன். இது வந்து பாயிண்டட் ப்ரஷ், இது வந்து ஃப்ளாட் ப்ரஷ் கைண்ட் ஆஃப் ப்ரஷ் தான். எல்லாமே ஃபேபர் கேஸ்டல் பிராண்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் நான் மறந்துட்டேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க வாங்கணுன்னா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரஷஸ் வாங்குறேன். ஆல்ரெடி இந்த கவர்லாம் ஓப்பன் பண்ணி என்னோடய சக்குலண்ட் பிளான்ட்ஸை வந்து பாட்ஸை வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண தொடங்கிட்டேன். ஸோ இதுவும் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ தான் அக்ரலிக் பெயிண்டே வாங்கியிருக்கா, அதுக்குள்ளே இவ்வளோவா அப்படின்னு நினைக்காதீங்க. கேன்வாஸ் போர்டு வாங்கியிருக்கேங்க. ஸோ இது வந்து 165 rupees இதோட பிரிண்டட் ப்ரைஸு. இது நான் வந்து ஆக்சுவலி ஷரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நிறைய அவைலபிள் இருக்குது. நிறைய சைஸஸில் வந்து கிடைக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து 35 cm × 45 cm அப்படி போட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன A4 சைஸ் அந்த மாதிரி சைஸஸில் கூட அவைலபிள், அதை விட சின்ன சைஸஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் தான். நான் வந்து இதில் வந்து விநாயகர் படம் வந்து வரையணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கினேன். ஸோ பார்க்கலாம். ஏன்னா எனக்கும் வந்து கேன்வாஸ் பெயிண்டிங் எனக்கு புதுசு, ப்ளஸ் ஆக்ரலிக்கும் எனக்கு புதுசு. இப்போ தானே கற்றுட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் யூஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு விநாயகர் படம் வரையணும். வரைஞ்சிட்டு நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து நானே வரைஞ்சி மாட்டினதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சர் எபிசோடில் பார்க்கலாம். மக்களே, இதுதான் என்னோட குட்டியான ஒரு ஹோம் டெக்கர் ஷாப்பிங் ஹால். கொஞ்சம் டிஃப்ரெண்டான யூனிக்கான திங்ஸ் தான் உங்ககிட்ட நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். நான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் அஃபோர்டபுள், ஒரு மாதிரி எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ண முடிகிற ஹோம் டெக்கர் பீசஸ் தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாரோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் காட்டின ப்ராடக்ட்ஸ்லேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த வின்டர், கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கான ஒரு ஹோம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். அண்ட் கண்டிப்பாக அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் ஒன்றா வரும். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.